ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 11வது மாதத்தின் முதலாவது நாளிலும் மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனையிலும் கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இம்மட்டும் 10 மாதங்களை நம்மை நடத்தி இந்த 11வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணின தேவனை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் ஒரு பாடலை பாடி ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், மரக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், மரக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ள கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லையே. உள்ள கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லையே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூர்ந்து நாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம் என்கிறதை நினைத்து களி கூறுவோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து களி கூறுவோம் என்று சொல்லி பாடினோம். அவரையே நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். ஏசையா ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி கண்மணி போல என்னை பாதுகாத்தீர், நீரின் செல்வம், ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணில் மணி போல என்னை காக்கின்றீர், உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே.
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீரன் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, நீரன் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஓ, எங்களை 10 மாதங்களாய் நடத்தினவர் நீர் ஆண்டவரே. இந்த 11வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணினவரும் நீர். இனி வரப்போகிற நாட்கள் எங்களை நடத்துகிறவர் நீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாய், இந்த மாதத்திற்கு வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். எங்களை கழுகு போல சுமந்து வந்து உம்முடைய சமூகம் எங்களை நடத்தினது. ஓ, நீரே எங்கள் செல்வம். பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் ஐஸ்வர்ய சம்பன்னரானீர். உம்முடைய ஐஸ்வர்யங்களுக்கு கொடுக்கும்படியாய் நீர் நிர்வாணியானீர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய சம்பத்து குறையாதது, உம்முடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் ஒழியாதது. உம்மை நினைத்து துதிக்கிறோம். நீரே எங்கள் செல்வம், ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரே. உம்மில் மகிழ்ந்து உம்மில் களி கூறுகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரபாபா ஷாலாபா ரபா கனி உனா கமானா ஷியந்தரு. என்னை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கமடைந்து போகவில்லை. ஓ, வெண்கல சர்பம் அன்றைக்கு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட பொழுது தீண்டப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து தப்பி பிழைத்தது போல நானும் உங்களுக்காய் உயர்த்தப்பட்டபடியினாலே என் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மடிந்து போகிறதில்ல, ஒரு நாளும் நஷ்டப்படுகிறதில்ல. என்னை நோக்கி பார்த்த நீ தப்பி பிழைக்கும்படியாய் என் சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது. என் மகிமையினால் உன்னை நான் நிரப்பி இருக்கிறேன், என் மகத்துவங்களால் நான் உன்னை மூடி இருக்கிறேன். என் வல்லமை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஓ, நீ கடந்து வரப்போகிற எவ்வளவு நாட்கள் என்று நான் அறிந்திருக்கிறபடினால் உன் நாட்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் காலங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் வேளைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் நிலவரங்களை நான் அறிந்திருக்கிற கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். உனக்கு உதவி செய்யும்படியாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது அவர்களை பாதுகாக்கும்படியாய் மேகஸ்தம்பமாய் அவர்களோடு வந்தவர். நான் பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி அவர்கள் நிலை நிற்க வேண்டிய இடத்தையும் அவர்கள் கூடாரம் அமைக்க வேண்டிய இடத்தையும் காண்பித்து கொடுத்து, அவர்கள் கூடாரம் அமைத்திருந்த பொழுது அவர்களை மேகஸ்தம்பத்தினால மூடி பாதுகாத்தவர். அவர்கள் புறப்பட வேண்டிய நாளிலே அவர்களை புறப்பட பண்ணினவர், அவர்களை வழி நடக்க வேண்டிய வழியில வழி நடத்தினவர். இன்றைக்கும் உங்கள் மேல் நிழலிட்டு உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற கர்த்தர் நானே உங்களை வழி நடத்துகிறேன். நான் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கும்படியாய் நடத்துகிற கர்த்தர். நான் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதவர். சத்துரு உங்களை பின்தொடரும் பொழுது உங்களுக்கு பின்னாக வந்து உங்களை வழி நடக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாக இருந்து வழி நடத்துகிறவர். நான் நடத்துவேன். என் மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் நானே என் மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரமா ஷேகோ ஓரமா மமா சந்தர ரிபி வல்லமா கலாதி ரமோஷியா. நீரன்
செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 11வது மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையில நம்மை கொண்டு வந்து நிறுத்தின தேவனை துதிக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த 11வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அப்படியானால் இங்கே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், தேவனிடத்தில் வாஞ்சை இன்றைக்கு அவசியம். கடந்த 10 மாதங்களையும் தேவன் நம்மை நடத்தினார். இந்த 10 மாதங்களும் நாம் கடந்து வர தேவன் நமக்கு கிருபையளித்தார். இந்த 11வது மாதத்திலும் விசேஷமாய் மனமகிழ்ச்சி நாளில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளில் நாம் கடந்து வந்து 11வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி அவரிடத்தில் நாம் வாஞ்சையாய் இருப்போம். தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற மனுஷனை தேவன் என்னெல்லாம் செய்வார் என்கிறதை இந்த 91ஆம் சங்கீதத்தில் 14 தொட்டு 16 வரைக்கும் உள்ள வசனங்களிலேயே சில குறிப்புகளை கர்த்தரின் சிந்தையில் கொண்டு வந்தார். இந்த 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். முதலாவது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று இந்த 11வது மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணின தேவன் நம்மை இந்த மாதத்தில் நாம் அவரிடத்தில் வாஞ்சை உள்ளவளாய் அவரோடு ஜீவித்தோமானால் அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 வசனங்களில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடுகிறார்கள், முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவருடைய முறையிடுவதை கேட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்களை விடுவிக்கும்படியாய் தமது தாசனை அனுப்பினார். இன்றைக்கும் கூட நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அவர் நம்முடைய ஆதி முற்பிதாக்களை மாத்திரமல்ல, நம்மையும் விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் 17, 18 வசனங்களில் அங்கே தானியேலுடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, எரிகிற சூளைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும் நாங்கள் அவரை அன்றி வேற ஒருவரையும் ஆராதிக்கிறதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை விடுவித்தார். 28ஆம் வசனத்தில் நேபுகாத்நேச்சார் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் நம்மை தேவன் விடுதலையாக்கும்படியாய் எந்த சூழலிலும் எரிக்கிற அக்னி சூளை
அந்த பகுதியை பார்க்கிறோம். 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட சூளையின் நடுவில் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு கூட உலாவினார்களை விடுவிக்க முடியாது. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் இனி கடந்து வருகிற பாதையில் ஒருவேளை சோதனைகள் அக்னிமயமாக இருக்கிறதோ, நீ கலங்காத, விடுவிக்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் 7-10 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே பேதுருவை சிறையிருச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினதை பார்க்கிறோம். தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, அவனை விலாவில தட்டி எழுப்பி அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் உன்னுடைய சிறையிருப்புகளை மாற்ற, உனக்கு எதிராக இருக்கிற அக்னிமயமான அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்க தேவன் அவர் வல்லமை உள்ளவராய் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது அந்த 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். முதலாவது சொல்லுகிறார் விடுவிப்பேன், இரண்டாவது சொல்லுகிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த காலங்களில் நம்மை அடைக்கலத்தில் வைக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், தீங்கு நாளில் அவர் தமது கூடார மறைவில் மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இனி வரும் காலங்களில் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வருகிறது. அதுக்கு ஒப்பாய் கர்த்தர் கன்மலையின் மேல் உயர்த்துகிறவர், அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 45-46 வசனங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைக்கு தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இஸ்ரவேலின் சேனை, சவுல் ராஜாவாய் இருக்கிறான், கோலியாத் வந்து நிற்கும் பொழுது கலங்குகிறார்கள். ஆனால் அந்த சேனையெல்லாம் கலங்கி கொண்டிருக்கும் போது இஸ்ரவேலின் தேவன் பேரில் நம்பிக்கையுள்ள தாவீது அங்கே வைராக்கியமாய் நின்றதுனால அங்கே கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்து தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் தாவீதை வைத்ததனால அங்கே கோலியாத்தை ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஜெயிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெற பண்ணும்படியாய் கர்த்தருடைய கரம் கூட இருந்து உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் உங்களை உயர்த்தி நிறுத்த அவர் ஆவலாய் உங்களோடு இருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம். மாத்திரமல்ல, மூன்றாவதாய் வாசிப்போமானால் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். கர்த்தர் இனிவரும் நாட்களில் மறு உத்தரவு அருளி செய்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்தில் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறான். நம்முடைய இக்கட்டு நேரங்களில், நாம் திடனற்று போகிற நேரங்களில், நாம் கலங்கி தவிக்கிற நேரங்களில் அவர் நம்மை விடுவிக்க முடியாய். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நாம் வாயினால் உதடுகளினால் அறிக்கை பண்ணினால் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தை தோன்றுகிறதுக்கு முன்னே அறிந்திருக்கிறவர். அவர் சீக்கிரமாய் வந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று இருக்கிறது.
ஆகவே இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறதை நாம் காண்கிறோம். யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறான், உத்தமனாகிய யோபுவை நிந்தித்தார்கள், கர்த்தர் விடுவிக்கிறவராயிருந்தார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த 11ஆவது மாதத்தில் நான்காவதாய் சொல்லுகிறார், சங்கீதம் 91:15 வாசிக்கும் போது, நானே அவனோடு இருந்து விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவனோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் வாக்களிக்கிறார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் அவர் கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் பலப்படுத்துவார், அவர் கூட இருப்பார். ஐந்தாவதாய் சங்கீதம் 91:15 பார்க்கும் பொழுது, அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இனிவரும் காலங்களில் எல்லாவித இக்கட்டுகளுக்கும் கட்டுகளுக்கும் அவர் நம்மை தப்புவிக்க உண்மை உள்ளவராயிருந்து அவர் தாமே நம்மை கனம் பண்ணுகிறவர். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிற வாக்கின்படி, அங்கே யோவான் 12:26 சொல்லும் பொழுது, ஒருவர் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனை தேவன் கனம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் கனம் பண்ணுவார். மாத்திரமல்ல, 91ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தில், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபு 42ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, யோபு 4 தலைமுறைகளை கண்டு நல்ல பூரண ஆயுசுள்ள நாட்களில் அவன் வயது சென்று அவன் மரித்தான் என்று இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராய், ஒருவேளை இந்த கொரோனாவை கண்டு, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த டெங்கு ஃபீவர் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பலவித பாக்டீரியாக்கள் மருத்துவர்களுடைய அறிவு கெட்டாத மருத்துவ ஞானத்திற்கு கண்டறிய முடியாத காரியங்கள் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பலவித வியாதிகளும் நோவுகளும் பரவி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 7ஆவதாய் பார்க்கும் பொழுது, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று 16ஆம் வசனம் 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆகவே மாத்திரமல்ல, இங்கே கடைசியாய் வாசிப்போமானால் ஆதியாகமம் 45:7 பூமியில உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காக பெரிதான ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்மை ரட்சிக்க, நம்மை பாதுகாக்க தேவன் தமது தூதனை நமக்காக வைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காய் அவர் முன்னே இறங்கி வந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நமக்காய் கிரயமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, அவரிடத்தில் வாஞ்சையுள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் சிங்கத்தையும் மிதித்து எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கத்தையும் விரியர் பாம்பையும் மிதித்து அதன் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போட தேவன் வல்லமையையும் அதிகாரத்தை தந்து நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 11ஆவது மாதத்தின் இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவா என்ற வாக்கின்படி கர்த்தர் இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற நீடித்த ஜீவ நாட்கள் முழுவதும் நீ நன்மையினால் நிறைத்து இந்த 11ஆம் மாதம் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தும் ஆளுமையும் வாக்குத்தத்தத்தின்படி நிறைவாய் நடத்தி காப்பாராக. ஆமென்.